ஒரு நாட்டின் அரசியல் யாப்பு தான் முக்கியமான முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பையே ஒரு தனி நபருக்காக ஆட்டம் காண வைத்தார்களா என்று சிந்திக்கும் அளவிற்கு தான் 2020ஆம் ஆண்டு ஒரு விடயம் நடைபெற்றது. அந்த விடயம் நடைபெற்று 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழிந்த பின் அந்த அரசியல் யாப்பை எதற்காக சீர்திருத்தினார்களோ அன்றைய நபருக்கு எதிராகத்தான் இன்று மாத்தறை நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. சட்டங்களை மதிக்காமல் அமெரிக்கா நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் பசில். இந்த பசில் யார் என்று பார்த்தால் முன்னைய ஜனாதிபதிகள் மஹிந்த மற்றும் கோட்டபாயாவின் அன்பு சகோதரர் கடைசி பிள்ளை, அவர்களுடைய குடும்பத்தின் கடைசி பிள்ளை. அவர் குடும்பத்திற்கு மட்டும் கடைசி பிள்ளை அல்ல, மொத்த நாட்டுக்குமே செல்ல பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கு தான் ஒரு தனி நபருக்காக 2020ஆம் ஆண்டு 20வது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இரட்டை குடியுரிமை பெற்றவர்களும் நாடாளுமன்றம் செல்லலாம் என்ற ஒரு விடயத்தையும் உள்நிலைத்து பசில் என்ற நபரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். 2015ஆம் ஆண்டு ரணில் மற்றும் மைத்திரி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின் ஜனாதிபதி அவர்களுடைய அதிகாரத்தையும் குறைத்தார்கள். இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பாராளுமன்றம் செல்ல முடியாது என்ற ஒரு விடயத்தையும் கொண்டு வந்தார்கள். அவ்வாறு இந்த சீர்திருத்தத்தை தன்னுடைய அன்பு சகோதரர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் சாசன சீர்திருத்தத்தில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களும் நாடாளுமன்றம் செல்லலாம் என்று ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். இது இவ்வாறு இருக்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். என்ன இந்த பிடியாணை எதற்காக பிறப்பிக்கப்பட்டது என்றுதான் அடுத்த கட்டம் நாங்கள் நோக்க வேண்டும். முதலாவதாக நேற்றைய தினம் 22ஆம் தேதி பசில் முன்னாள் நீதி அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது மாத்தறை நீதிமன்றம். ஏன் எதற்காக என்று பார்த்தால், ஒரு வருடத்துக்கு முன் இந்த பசில் என்பவருக்கு எதிராக குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதில் முக்கியமாக சைத் பிரேமதாசா, அனுராகுமார திசாநாயக்கன், நாமல் போன்றவர்கள் போட்டியிட்டார்கள். அப்போ நாமலுக்காக பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட பிரச்சார மேடைகளில் தொண்டை கிளிய கத்தின பசில் அனுராகுமார திசாநாயக்க ஆட்சி பீடம் ஏறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் அமெரிக்க பயணமாகிறார். இவர் அங்கு பயணமான பின் இவருக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணை மாத்திரை நீதிமன்றத்தில் வருகிறது. அந்த இடத்துல இவரை ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. விசாரணைக்கு வருவதற்காக காத்திருந்த வேளையில் விமான சீட்டுகள் எல்லாத்தையும் புக்கிங் செய்துவிட்டு ஒரு கதிரையில் இருந்தாராம். கதிரையில் இருந்தவர் கீழே விழுந்து தன்னுடைய இடுப்பெலும்பு முறிந்து விட்டது. அதனால் வழக்குக்கு வர முடியாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓய்வெடுக்க சொல்லி மருத்துவர்கள் கூட சொன்னார்களாம் என்று ஒரு வருட காலமாக வழக்கு விசாரணைக்கு வராமல் தவித்து வந்திருக்கிறார் பசில் என்பவர். அதற்காகத்தான் மாத்திரை நீதிமன்றம் அதிரடியாக நேற்றைய தினம் 22ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு வருட காலம் எல்லாம் காத்திருக்க இயலாது, உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இந்த மலேசியா, நேபாளத்துக்கெல்லாம் அதிரடியாக போய் கைதுகளை மேற்கொண்டார்கள். அதேபோல் அமெரிக்காவுக்கு சென்று அவரை கைது செய்து வருவார்களா புலனாய்வு பிரிவினர் என்றுதான் இப்போ பார்க்கப்படுகிறது. ஆனால் நேபாளம், சிங்கப்பூரில் செய்த மாதிரி அங்கு அமெரிக்காவில் செய்ய முடியாது என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. அதே சூழ்நிலையில் இலங்கையின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அமெரிக்க அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவரை அழைத்து வர முடியுமா என்றுதான் இங்கு ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. ஏன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று பார்த்தால், மாத்திரையில் ஒரு காணியை வாங்கியிருக்கிற மனுஷன், காணி என்றால் ஒரு 5 கோடி பெறுமதியான காணியாம். அந்த காணி வாங்கப்பட்ட விதமும் சட்டவிரோதமானது, அதற்காக கொடுக்கப்பட்ட பணமும் சட்டவிரோதமானது என்ற ஒரு வழக்கு விசாரணையின் போதுதான் இவரும் ஒரு முக்கியமான நபர் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை வந்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணையில் எந்த ஒரு வழக்கு விசாரணையில் இவர் முன்னிலையாகவில்லை. அவருடைய சட்டத்தரணிகள் சென்று கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அப்போ இதன் மூலம் கடுப்பாகிய நீதிபதி அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இவர் ஆஜராக வேண்டும் கட்டாயம் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இரட்டை குடியுரிமை, இலங்கையிலும் குடியுரிமை இருக்கு, அமெரிக்காவிலும் இருக்கு குடியுரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் போய் அமெரிக்காவில் போய் தஞ்சம் கோரி இருக்கிறார். அப்ப அமெரிக்காவில் தஞ்சம் கோரி இருக்கிற இவரை எவ்வாறு இலங்கைக்கு அழைத்து வருகிறது? இப்ப சாதாரண ஆக்கலண்டா இழுத்துட்டு வந்திருக்கலாம். இவர் தான் முன்னாள் ஜனாதிபதிகளின் அன்பு சகோதரர். ஒரு அரசியல் சீர்திருத்தமே இவருக்காக கொண்டு வரப்பட்டது. இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்றம் செல்லக்கூடாது என்று ரணில் மற்றும் மைத்திரி தலைமையிலான அரசாங்கம் அதிரடியான ஒரு 19வது சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தி இந்த இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பெரிய ஒரு ஆப்பு அடித்தது. ஆனால்
இவரை பாராளுமன்றம் அனுப்பணும் என்பதற்காகவே 2020 ஆண்டு 20 சீர்திருத்தம் கொண்டு வரும்போது இரட்டை குடியுரிமை பெற்றவர்களும் பாராளுமன்றம் செல்லலாம் என்ற ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தையும் உள்நுழைத்தார்கள். இதன் அடிப்படையில் பாராளுமன்றம் சென்றார். பிறகு நிதியமைச்சராகி கொரோனா காலத்தில் ஏற்றுமதிகளை அதிகரித்து உள்நாட்டு பொருளாதாரத்தை சரியான முறையில் பேணுவார் என்று பார்த்தால் 5000 நோட்டுகளை பிரிண்டர் உடையும் அளவிற்கு அச்சடித்து நாட்டின் பொருளாதாரத்தை கீழ் நோக்கி சென்றார் என்ற ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு வேறு மீது இருக்கு. இவ்வாறான சூழ்நிலையில தான் இப்போ போய் அமெரிக்காவில் போய் தஞ்சம் கோரியிருக்கிறார் என்று கருதப்படுகிறது. அப்போ என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 5000 நோட்டு என்ன விடயம் என்று பார்த்தால், கொரோனா என்றது ஒரு உச்சம் பெற்றடைந்திருந்தது. நாட்டினுடைய வருமானம் இல்லாமல் போயிருந்தது. கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகள் வருவதை நிறுத்திவிட்டார்கள். ஏற்றுமதி பொருட்கள் தேங்கி இருந்த காலம்தான் இவர் நிதியமைச்சராக இருந்தார். அப்போ அந்த இடத்துல வந்து பல்வேறுபட்ட நிபுணர்கள் பல்வேறுபட்ட யோசனைகளை இவருக்கு கூறியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் செவிமடுக்காமல் நோட்டுகளை அச்சடிப்பதிலே முக்கியமான குறிக்கோளை கொண்டிருந்தார். 5000 நோட்டுகளை பிரிண்டர் உடையும் அளவிற்கு அச்சடித்து நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்ட போகிறோம் என்று கருதி நாட்டினுடைய பொருளாதாரத்தை கீழ் நோக்கி சென்றார்கள். அதனால்தான் 2022 ஆண்டு வருஷ யுகம் உருவாகி இவர்களுக்கு எதிரான பாரிய ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு இவர்களுடைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது. அதன் பின் தான் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட பின்னணியை கொண்டவர் தான் இவர். அப்போ இந்த சூழ்நிலையில தான் இவர் கைது செய்யப்படுவாரா, கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரா என்ற ஒரு மாபெரும் கேள்வி இப்பொழுது உருவாகி இருக்கு. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாங்கள் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும். பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் முக்கியமான கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். உயிர்நாயர் தாக்குதலுக்கு அதிகார வெறியே காரணம் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்றார், பிணங்கள் மீது ஏறி நின்றாவது அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சில நபர்கள் கருதியதன் விளைவுதான் இந்த உயிர்நாயர் தாக்குதல் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட கொடூரங்களை செய்த கணவான்கள் பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று விசாரணை நடத்தும் அளவிற்கு என்ன தேவை இருக்கிறது என்று இப்பொழுது கேட்கிறார்கள். அப்போ அன்னையில் வந்து நாமல் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இவர்கள் வந்து பொதுமக்களுடைய பணங்களை தேவையற்ற முறையில் செலவு செய்கிறார்கள் என்றதெல்லாம் தெரிவித்திருந்தார். அப்போ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாரா என்றுதான் குறிப்பிடும். அப்போ அவருக்கு முக்கியமான விடயங்கள், பிணங்கள் மீது ஏறி நின்றாவது அதிகாரத்தை பயன்படுத்தணும் என்று சில பேர் கருதினால்தான் சுரேஷ் சாலை போன்றவர்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றுதான். அப்போ ஆரம்பத்தில் நாமல் தரப்பு சட்டத்தரணிகள் சில கேள்வியை தங்களிடம் கேட்டார்களாம். என்ன கேள்வி என்று பார்த்தால், வாக்குமூலம் எங்கே என கேள்வி கேட்டார்கள். ஏன் வேகம் காணையில் வேகம் குறைவாக இருக்குது, விசாரணைகள் சரியான முறையில் செய்ய வேண்டும் அதெல்லாம் கேள்வி கேட்டால். ஆனால் வாக்குமூலங்களையும் ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த பின் அவர்கள் வாயெடுத்து இருக்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டுமில்லை, இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்றார். பிணங்கள் மீது ஏறி நின்றாவது ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சில பேர் கருதியதன் விளைவுதான் இந்த உயிர்நாயர் தாக்குதல் நடைபெற்றது. அவ்வாறு சிக்கப்பட்ட கணவான்கள் இப்பொழுது எங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஏன் மக்களுடைய பொது பணத்தை வீணடித்து நீங்கள் பிரான்சுக்கெல்லாம் சென்று விசாரணை நடத்த வேண்டுமா என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மஹிந்த மற்றும் மஹிந்த பின்னணியினர் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்து அமைகிறது. என்றால் அண்மையில் நாமல் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில். என்ன விடயம் என்று பார்த்தால், அரச பொதுமக்களுடைய பணங்களை வீணடித்து இவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறார்கள் என்ற ரீதியாக தன்னுடைய கருத்து பதிவு செய்கிறார். அப்போ அதற்கு ஒரு எதிர்ப்பலையை காட்டும் விதமாகத்தான் இவருடைய கருத்து அமைகிறதா என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில். இந்த உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பாக இந்த சுரேஷ் சாலை மற்றும் ஆசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட போகிறது, உண்மையான குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்களா, இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார், அதிகார மோகத்திற்காக மக்களுடைய உயிரை வாங்கியவர்கள் யார் என்ற விடயங்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சென்றடையுமா என்றுதான் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம். என்பிபி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி இந்த உயிர்நாயர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் எதற்காக நடத்தப்பட்டது என்பதை சரியான முறையில் விசாரணை செய்து நாங்கள் தீர்வினை வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதை. நன்றி, வணக்கம்.